அந்த முத்திரிக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு அங்க போகாம என் இஷ்டத்துக்கு, என் கண்களின்படி, என் மன விருப்பத்தின்படி பிசாசு மேற்கொண்டு என்னை என் கண்களை, ஆவிக்குரிய கண்களை முடக்கு விட்டு கொண்டு அவன் மனுஷீகத்துல என்னை ஏவுகிற காரியங்கள் இப்படி ஓடும் போது லைஃப் எங்கதான் போகும்? அப்ப அந்த இருள வாழ்ந்தவனுக்கும் நம்ம ஜீவ ஒளியில வாழ்ந்துட்டு கடைசியில் அங்க போறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இத்தனை பாடுபடணுங்கிறது என்னுடைய சிம்பிளான கொஸ்டின். வேண்டாம். முதல்ல நம்ம ஆத்மா மேல அக்கறை உள்ளவர்களா. அதனால நான் அங்க போகணும்னா தினந்தோறும் ஆவியானவர் சொல்கிற காரியத்தின்படி நான் செஞ்சாதான் போக முடியும். பிலிப்பு கேட்டாரு, போனாரு. தெற்கு வனாந்தர புறத்துல போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. முதல்ல தூதன் தான் பேசினாரு, அடுத்த ஆவியானவர் பேசுறாரு. நீ இப்போ அந்த சேர் போனாரு. என்ன பேசணும்னு தெரிஞ்சது.